வணக்கம். லீ நியூஸ் செய்திகளுக்காக சித்ரா. விரிவான செய்திகளை தற்போது பார்க்கலாம். கோவை சிவானந்தா காலனி ரத்தினபுரி பகுதி கட்டிட வேலைக்கு அதிகம் செல்லும் மக்கள் குடியிருக்கும் பகுதியாகும். அங்கு உள்ள குடியிருப்புகள் நெருக்கமாக அமைந்துள்ள பகுதியாகும். இந்நிலையில் ரத்தினபுரி பொதுப்பாலம் அருகில் உள்ள தனியார் கார் ஒர்க் ஷாப்பில் திடீரென்று தீப்பிடித்துள்ளது. உடனடியாக அங்கு பணிபுரிந்தவர்கள் தீயை அணைக்க முற்பட்ட நிலையில் தீ வேகமாக பரவியதால் பணியாளர்கள் உடனடியாக வெளியேறி உள்ளனர். தீயானது மளமளவென்று பரவிய நிலையில் ஒர்க் ஷாப்பில் இருந்த 4-5 கார்கள் தீயில் எரிந்து சேதமடைந்தன. இதுகுறித்து உடனடியாக கவுண்டம்பாளையம் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் அளிக்கப்பட்டு மேட்டுப்பாளையம் சாலையில் மேம்பால பணிகள் நடைபெறுவதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவது வழக்கம். இந்நிலையில் சிறிது காலம் தாமதமாக சம்பவ இடத்திற்கு சென்று தீயணைப்பு துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். தீயணைப்பு துறையினர் செல்வதற்குள் தீயால் ஏற்பட்ட கரும்புகை அருகில் இருந்த கடைகள் மற்றும் வீடுகளுக்குள் சூழ்ந்தது. இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. அதிர்ஷ்டவசமாக அங்கிருந்தவர்கள் அங்கிருந்து நகர்ந்து சென்றதால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. இந்த சம்பவம் குறித்து ரத்தினபுரி காவல்துறையினர் மற்றும் கவுண்டம்பாளையம் தீயணைப்பு துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.